ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாழைப்பழம் சாப்பிட்டோன்னே தோலெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. இனிமேல் அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. வாழைப்பழ தோலை வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். ஃபேஸ் பேக் எப்படி செய்யறது, அதனால் ஏற்படுற மாற்றங்கள் பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு வாழைப்பழத்தோல் எடுத்திருக்கேன். இதுல ஒரு சின்ன பீஸ் தனியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதை பின்னாடி நான் யூஸ் பண்ண போறேன். மீதி இருக்க வாழைப்பழத்தோலை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழ தோல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கறக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம வெயிலெல்லாம் போயிட்டு வரும்போது ஸ்கின் நல்லா டார்க் ஆயிரும் இல்லையா? அந்த டைம்ல நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்லாம முகத்துல இருக்க சுருக்கத்த போக்குறதுக்கும் இந்த வாழைப்பழத்தோல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நல்ல ஆன்டிசெப்டிக். இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க டர்ட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி குடுக்குது. அது மட்டும் இல்லாம ஸ்கின்ன நல்லா க்ளோ பண்றதுக்கும் இந்த மஞ்சள் தூள் ஹெல்ப் பண்ணும். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு தேனும் சேர்த்துக்கலாம். இந்த தயிரும், தேனும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது, இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரா நம்ம ஸ்கின்னுக்கு இருக்கும். நம்ம ஸ்கின்ன பிரைட்டன் பண்றதுக்கும், க்ளோ பண்ணி குடுக்கறதுக்கும் தயிரும், ஹனியும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த வெயில் காலத்துல தயிரும், தேனும் சேர்த்து நம்ம ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது, நம்ம ஃபேஸ்க்கு நல்ல குளிர்ச்சி கிடைக்கும். இதெல்லாமே சேர்த்துட்டோம். இத நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டோம். ஃபேஸ் பேக் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம பனானா தோல்ல சின்னதா கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அந்த பீஸ் எடுத்துக்கலாம். ஃபேஸ் நல்லா ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழ தோல் வச்சு நல்லா ஃபேஸ நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது ஃபேஸ்ல இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் நல்லா கிளியர் ஆயி வந்துரும். அடுத்து நல்லா மறுபடியும் ஒரு தடவ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இந்த ஃபேஸ் பேக்க ஃபேஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டா ஸ்க்ரப் பண்ணி விட்டு நார்மல் வாட்டர வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸோட உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.